அண்மை செய்தி. அமைச்சர் காந்திக்கு கூடுதல் துறை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் காந்திக்கு கூடுதல் துறை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் காந்திக்கு கூடுதலாக பொறுப்பானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் காந்திக்கு கூடுதல் துறை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் காந்திக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்து ஆளுநர் RN ரவி ஒப்புதலானது அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். தற்போது அமைச்சர் காந்தி அவர்களுக்கு கூடுதல் துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி காதி மற்றும் கிராமங்கள் துறையினுடைய அமைச்சராக இருந்த அமைச்சருக்கு தற்போது, அதாவது கைத்தறித்துறை அமைச்சராக இருந்த காந்தி அவர்களுக்கு கூடுதலாக இந்த காதி மற்றும் கிராம தொழில் அந்த துறையும் சேர்த்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் இருந்த அந்த துறைகள் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. அமைச்சர் காந்திக்கு கூடுதல் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து தற்போது நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியானது அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் வகித்து வந்த, அதாவது ராஜகண்ணப்பன் வகித்து வந்த அந்த கைத்தறி துறையானது தற்போது கூடுதலாக காந்தி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த, கைத்தறித்துறை அமைச்சராக இருந்த காந்தி அவர்களுக்கு தற்போது கூடுதல் துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவுகளை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிட்டு வெளியிட்டிருக்கின்றார். ராஜ்பவனிலிருந்து இந்த செய்திக்குறிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் இருவருக்கும் இந்த பதவிகள் என்பது மாற்றம் பெற்று கூடுதல் துறைகளாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.